நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதனால? உன்னை அரை நிமிஷம் நான் ஒழுங்கா நினைக்காததுனால. நினைக்காததுனால இப்படி வாழ்றேன் நானு. உன்னை இனிமே இந்த பிறவியில நினைக்கிறேன். எனக்கு நீ என்னெல்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறத தனக்காகவா கேட்டார் அருணகிரிநாதர்? இல்லையே. அவர்தான் முருகனை நேருக்கு நேரா பார்த்துட்டார். முருகனுடைய அருளை பெற்று விட்டார். முருகப்பெருமானே அவரை திருப்புகழ பாடுன்னு சொன்னார். அவர் திருப்புகழும் பாடிட்டு இருக்கிறார். அவருக்காக கேட்கல. பின்னாடி வர்ற நமக்காக அருணகிரிநாத சுவாமிகள் அப்பவே கேட்டு வச்சார். அப்ப இந்த திருப்புகழ்ல நமக்கு சொல்லி இருக்கிற மாதிரி அரை நிமிஷம் நினைக்கலன்னா ஒன்றும் இல்லைங்க. திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். பிறப்பு இறப்பு, வாழ்க்கையில இன்பம் துன்பம் வறுமை கஷ்டம் எல்லாம் அது பாட்டுக்கு போகும். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். வேண்டாம், என்னால இந்த துயர் பட முடியாது சொல்லுவோம் இல்ல, பட்டது போதும் இனி பட முடியாது துயரம். முருகா, உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு. என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்று. என் வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் எனக்கு கிடைக்கணும். என் வாழ்க்கையில எல்லா நலன்களும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பின்னால அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார். இந்த திருப்புகழ அன்றாடம் நீங்க பாராயணம் பண்ணணும். இந்த திருப்புகழ பாராயணம் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் ஆகுமா? அதுவும் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா வேகமா கடகட கடகட நம்ம வாட்டுக்கு சொல்லிடுவோம். ஆனா நான் உங்களுக்கு படிக்கும் போதே கொஞ்சம் பொறுமையா தான் படிச்சேன். வார்த்தைகளை பிரித்து அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் படிக்கணும். என்னெல்லாம் சொல்றாரு? தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து. அப்ப அதுக்கு மேல் உலக நலன் அதை தரக்கூடியவர் கிரியாசக்தி தெய்வயானி அம்மையார். அப்போ உலக நலம் வேணுமே, சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு அதை தரக்கூடியவர் இச்சாசக்தி வள்ளியம்மை. ரெண்டுத்துக்கும் தேவையான ஞானத்தை தரக்கூடியவர் ஞான சக்தி, கையில வேலா இருக்கு. இது மூணும் யார்கிட்ட இருக்கு? முருகன் கிட்ட இருக்கு. அப்ப இது எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? அரை நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. எந்த முருகர் உங்களுக்கு பிடிக்குதோ, இதுல கூட அவர் 2 முருகனை சொல்றார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலையில இருக்கிற முருகனை நீ நினைச்சாலும் சரி, திருஏரகத்துல இருக்கிற முருகனை நினைச்சாலும் சரி, நான் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பிடிச்ச முருகன் எது வேணாலும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்றேன். எந்த முருகனா இருந்தாலும் சரி, அரை நிமிஷம் கண்ணை மூடி வேற எதையும் மனசுல வைக்காதீங்க. முருகனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அவர் அப்படியே உங்களுடைய மனசுல நினைங்க. முருகா, என்னுடைய மனதில் இருந்து என்கிட்ட இருக்கக்கூடிய தீயவற்றையெல்லாம் நீக்கி உன் அடியாராய் வாழ்வதற்கு உண்டான நல்ல தகுதியை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க. இந்த திருப்புகழை படிங்க. உங்கள் வாழ்க்கையில சகல செல்வ யோகங்களையும் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார். அற்புதமான பாடல் இந்த பாடல். இதை எல்லாருமே படிக்கலாம். முடிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லி படிக்க சொல்லுங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை, எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? முருகப்பெருமானை இவ்வாறு நாம் வணங்கி அரை நிமிஷம் செலவு பண்ணுங்க. சகல செல்வ யோகத்தோட சந்தோஷமா முருகன் உங்களை வாழ வைப்பார் அப்படிங்கிறத